இந்த வீடியோவில் ChatGPT உங்களை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குன்றதை பார்க்க போகிறீங்க. அதை பார்க்கறதுக்கு முதல்ல நீங்கள் ChatGPTயில் போயிட்டு பர்சனலைசேஷனை கிளிக் பண்ணி உள்ள மேனேஜில் போய் மெமரிஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன சேட் பண்ணீங்க உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அது சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ரெகுலராக ChatGPT யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா அதில் உங்களை பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது டெலிட்டும் பண்ணிக்கலாம். என்னோடய ChatGPT நான் என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன், அப்புறம் என்னென்ன ஆக்டர்ஸை பற்றி பார்த்துருக்கேன், அப்புறம் நான் எங்கே பிறந்திருக்கேன், இது போன்ற எல்லா விஷயத்தையும் அது தெரிஞ்சு வச்சுருக்கு. இதை நீங்கள் டெலீட் பண்ணணும்னா கிளியர் மெமரி கொடுத்தீங்கன்னா அது டெலீட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அது எந்த மெமரியும் வச்சுருக்காது. யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ChatGPT உங்களை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குன்றதை பார்க்க போகிறீங்க. அதை பார்க்கறதுக்கு முதல்ல நீங்கள் ChatGPTயில் போயிட்டு பர்சனலைசேஷனை கிளிக் பண்ணி உள்ள மேனேஜில் போய் மெமரிஸை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன சேட் பண்ணீங்க உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அது சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ரெகுலராக ChatGPT யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா அதில் உங்களை பற்றி என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது டெலிட்டும் பண்ணிக்கலாம். என்னோடய ChatGPT நான் என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன், அப்புறம் என்னென்ன ஆக்டர்ஸை பற்றி பார்த்துருக்கேன், அப்புறம் நான் எங்கே பிறந்திருக்கேன், இது போன்ற எல்லா விஷயத்தையும் அது தெரிஞ்சு வச்சுருக்கு. இதை நீங்கள் டெலீட் பண்ணணும்னா கிளியர் மெமரி கொடுத்தீங்கன்னா அது டெலீட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அது எந்த மெமரியும் வச்சுருக்காது. யூஸ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க.